ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. தைச்சிட்டு இருந்தேங்க. எவ்வளோ நேரமாக தூக்கம் வந்தது. சரி போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து மூஞ்சி கழுவிட்டு உட்காந்துருக்குறேங்க. போய் படுக்கலாங்க. காலையிலையும் நேரமாக எந்திரிக்கணும். எப்போ தான் இவங்கெல்லாம் ஸ்கூலு படிப்பெல்லாம் முடிப்பாங்களோன்னு இருக்குதுங்க. எனக்கு முடியலைங்க. அது பெரிய பையனால அங்கே கோயம்புத்தூர் காலேஜ் போயிட்டு இருந்தான் பாருங்க. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டங்க எனக்கு. அங்கே ஹாஸ்டலில் கொண்டு போய் தான் விட்டாங்க. முதல்ல கொண்டு போய் சேர்த்துனப்போ ஒரு 1.5 வருஷம் அங்கே படித்தானுங்க. அப்புறம் லீவ் ஆனதுனால மறுபடியும் முதலேருந்து படிக்க சொன்னாங்கன்னு சொல்லி தான் மறுபடியும் இங்கே எங்கள் ஊர் காலேஜில் சேர்த்திருக்குறேங்களா. அப்போ அப்போல்லாம் பார்த்தோம்னா 1 வருஷம் ஹாஸ்டலில் இருந்தானுங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பசங்கள்லாம் சேர்ந்து ரூம் எடுத்து அங்கே ஒரு 6 மாதம் தங்கி 6 மாதம்தான் அங்கே தங்கி இருந்தானுங்க. ஆமாம் ஆமாம் 1.5 வருஷத்தில் 6 மாதம் ஹாஸ்டலில் இருந்தாங்க. 6 மாதத்துக்கு ஃபீஸ் கட்டியிருந்தோம். ஹாஸ்டலில் இருந்தேன். 2வது ஃபீஸ் கட்டும்போது நான் ரூம் எடுத்து தங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னு போட்டு அங்கே 6 மாதம் ரூம் எடுத்து தங்கி காலேஜ் போயிட்டு இருந்தாங்க. அப்புறமா நான் அங்கேயே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து டெய்லி காலேஜ் போவானுங்க. எவ்வளோ தூரம் தெரியுங்களா? எங்கள் ஊர்லேருந்து காங்கேயத்துக்கே எங்கள் ஊர்லேருந்து 14 கிலோமீட்டருங்க. அதுக்கப்புறம் அங்கே காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் போகணும். ரொம்பவுமே கஷ்டங்க. ஆனால் தூரம். காலையில் இங்கே 4:30 மணிக்கு பஸ்ஸுங்க. நான் 3 மணிக்கு எந்திரிப்பேங்க. எந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு கப்புக்கு போட்டு கொடுத்துடணுங்க. ரொம்ப 6 மாதம் சீரழிஞ்சேங்க நான். 4:30 மணிக்கு அவனை ரெடி ஆனோடனே அவனை கொண்டு போய் பஸ்ஸில் வச்சு விட்டு போட்டு நானும் சின்ன பையனும் போய் பஸ்ஸில் வச்சு விட்டு வந்து மறுபடியும் தூங்குவோம். கொஞ்ச நேரம் தூங்குவோங்க. அப்புறம் சின்னவனை தாட்டி விடுவோணும். எனக்கு வெறுத்தே போச்சுங்க. அந்த பசங்களாம் எப்போ படிப்பு முடிப்பாங்க, நம்ம கொஞ்சம் நேரம் வரைக்கும் தூங்குவோன்னு இருக்குதுங்க. தைக்கிற வேலையும் தைச்சி தான் ஆகணுங்க. இந்த டைமில் உட்காந்து தைச்சாதான் அமைதியாக உட்காந்து என்னால் தைக்க முடியுதுங்க. பகலில் வீட்டு வேலை ஏதோ ஒன்று. அது இவங்கெல்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா சுத்தமாகவே தைக்க முடியாதுங்க. ரொம்ப குடைச்சல் கொடுப்பாங்க. சாப்பாடு இருக்கும் ஆனால் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு தோசை சுட்டு கூட அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஏதாவது ஒன்று கேட்பாங்க. எந்திரிச்சிக்கிட்டே இருக்கணுங்க. அது இன்றைக்கி வீட்டிலையே இருந்தாங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு உட்காந்து கொஞ்சம் தைச்சிருக்குறேங்க. முடியலைங்க. அந்த அண்ணா ஒரு வாரத்தில் 100 டஜனுக்கு பக்கம் இருக்குது. 100 டஜன் இருக்குங்க தைக்கணுங்கிறாங்க. என்னால் 100 டஜன் ஒரு வாரத்தில் முடிக்க முடியுமான்னு வெட்டுற வேலையும் இருக்குதுங்க. அதில் நிறையா வெட்டணும், தைக்கிறதும் அதிகமாக இருக்குது. எப்படி உட்காந்து முடிப்பேன்னு தெரியலைங்க. நானும் நீ எவ்வளோ நேரத்தை உட்காந்து தைக்க முடியுங்க? நீ காலையில் எழுந்திரிச்சு பையனை தாட்டிக்கிட்டு போட்டு உட்காந்து தைக்கணுங்க. உட்காந்து தைச்சோம்னா அப்புறம் பெரியவனை தாட்டி விட்றக்கு அவனை எழுப்பி விட்டு அவனை ரெடி பண்ணணும். முடிய மாட்டேங்குதுங்க. முன்னையெல்லாம் கூட அப்படியே தூக்கம் முடிச்சு தைச்சிட்டு இருந்தேங்க. இப்போல்லாம் வயசாகுதல்லங்க. நீ எவ்வளோ நாளைக்கு தான் தைச்சிக்கிட்டே இருக்க முடியும்? பார்ப்பேங்க. 9ஆம் தேதி எங்கள் அம்மாவுக்கு நினைவு நாளுங்க. எங்கள் அம்மா இறந்து 6 வருஷம் முடியுதுங்க. இப்போ மாதிரி இருக்குதுங்க. 6 வருஷம் ஆகுது. எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதம் 9ஆம் தேதி எங்கள் அம்மாவுக்கு நினைவு நாளுங்களா. அடுத்த மாதம் 7ஆம் தேதி எங்கள் அப்பாவுக்கு 1 வருஷம் ஆகுதுங்க இறந்து. இப்போ மாதிரி இருக்குது. எங்கள் அப்பா இறந்து 1 வருஷம் ஆகுது. எனக்கு 2 பேருமே இல்லைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு தாய் தாப்புன்னு இல்லைன்னா எப்படி? ஒரு அனாதை தாங்க நம்ம. எனக்கு ரொம்பவுமே என்னத்தைங்க சொல்கிறது. எங்கள் அப்பா இருக்கும்போது வாரமான நல்லா இருக்கும்போது வாரம் எங்கள் அப்பா என்னை பார்க்குறக்கு வருங்க. எங்கள் வீட்டுக்காரர் கூட சொல்லுவாங்க, இங்கே வந்து செலவு பண்ணிட்டு போகிற காசு அதுக்கு அங்கேயே இருக்க வேண்டியதானே அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க எங்கள் அப்பா. ஆனால் ரொம்ப முடியாமல் தாங்க வர முடியல கடைசியாக. அது வரையில் எங்கள் அப்பா வருங்க. மத்தியானம் வரும். வந்து குளிச்சுட்டு எப்படி இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நாள் கறி ஆக்கிடுவோங்களா. அதனால் எங்கள் அப்பா வந்து சாப்பிட்டுட்டு சாயங்காலம் 5-6 மணிக்காடு கிளம்பிடுங்க. எப்பவுமே வரும் ஞாயிற்றுக்கிழமையானா. எனக்கு இப்போவுமே வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமையானா கஷ்டமாக இருக்குதுங்க. எங்கள் அப்பா வரும். வந்துன்னா எங்கள் அப்பா சுசி சாப்பிட்டியா, மாமா சாப்பிட்டாரா, பசங்க சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போல்லாம்
என்ன நாயனான்னு தான் கூப்பிடுவோங்க, நாங்கள் அப்பான்னு கூப்பிட மாட்டா, நாயனா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவோங்களா. அப்போ வந்து எங்கள் அப்பா கூப்பிடும்போது, என்னங்க நாயனா எப்போ பார்த்தாலும் நீங்கள் சும்மா இதையவே திருப்பி திருப்பி கேட்குறீங்க, போங்க நாயனா அப்படின்னு சொல்லுவேங்க. இப்போ தெரியுதுங்க அந்த வார்த்தையை கேட்குறக்கு இன்றைக்கி நம்மளுக்கு யார் இருக்கிறாங்க, சாப்பிட்டியான்னு கேட்குறக்கு யார் இருக்கிறாங்க. எங்கள் அப்பா முடியாதப்பங்கூட சொல்லுங்க, என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றா நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு மனசில் தகுதியும் இருந்ததுங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரே மாதந்தாங்க படுத்துச்சு எங்கள் அப்பா. எங்கள் பையன் சின்ன பையன் விழுந்தான் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து எங்கள் அப்பாவும் வேலைக்கு போயிட்டு வரும்போது பஸ்ஸு யாரும் எடுத்துட்டாங்க, பஸ்ஸு கிளம்பிருச்சுங்க. அப்போ கீழே விழுந்ததில் கை இந்த மணிக்கட்டு இருக்குதுங்க, எலும்பு விலகிருச்சு. அப்போது எங்கள் அக்காவும் கூட்டிகிட்டு போய் கட்டெல்லாம் எண்ணெய் கட்டெல்லாம் போட்டு ஒரு மாதம் வேலைக்கு போகலன்னொன்னுமே மனசு விட்டுருச்சுங்க எங்கள் அப்பாவுக்கு. சாகருக்கு ஒரு மாதத்து வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க. அப்போ ஒரே மாதம் படுத்தது இறந்துட்டாங்க. சொல்லிக்கிட்டே தான் இருக்குங்க எங்கள் அப்பா, நான் யார் கையுமே எதிர்பார்க்க மாட்டேன், என்னால் முடியலைன்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன்னு சொல்லிச்சுங்க. ஆனால் அதே மாதிரி போயிடுச்சு எங்கள் அப்பா. அடுத்த மாதம் எங்கள் அப்பாவுக்கு போய் கொடுமுடி போய் ஏதாவது திதி கொடுத்துட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது என்னால் முடிஞ்சது எங்கள் அக்காவும் நானும் சேர்ந்து வாங்கி கொடுக்கலான்னு. போன வருஷமே எங்கள் அப்பா இறந்து 16ஆவது நாள் சாமி கும்பிடும்போது எங்கள் அப்பாவுக்கு நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து சாப்பாடும் பெட்ஷீட்டும் வாங்கி கொடுத்தேங்க. அதே மாதிரி ஏதாவது பண்ணலான் இருக்கிறேங்க. பார்ப்போங்க, அடுத்த வருஷத்துலேருந்து எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒன்றாவே திதி கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் எப்பவுமே எங்கள் அம்மா இறந்ததுலேருந்து அந்த தேதிக்கு நான் வீட்லேயே எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சி வச்சு படம் போட்டு எங்கள் அம்மா உடம்பு வச்சு சாமி விட்டு மேலே காகத்துக்கு வச்சுருவேங்க. இந்த வருஷமும் அப்படியே பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் எங்கள் அப்பா அம்மா 2 பேத்துக்கு ஒன்றாவே கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னங்க பண்ணுறது, என் பசங்க கல்யாணத்தையெல்லாம் இருந்து பார்த்துருந்தாங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கு. ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. நம்மளை சாப்பிட்டியான்னு கேட்குறக்கு யாருங்க இருக்கிறாங்க. அந்த 2 ஜீவன் இருக்கும்போது எங்கள் அம்மாலாம் 3 நேரம் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்கு, சாப்பிட்டியான்னு எங்ககிட்ட ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா கேட்குங்க. அதே மாதிரி உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி போனையான்னு கேட்கு. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், இந்த தைராய்டு இருக்குதுங்க எனக்கு, மாத்திரை இந்த 1 வாரம் ஆச்சுங்க. இப்போ வரையிலும் மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுக்குறக்கு ஆள் இல்லைங்க நம்மளுக்கு. என்னங்க பண்ணுறது, நான் தான் போகணும், நீ நடந்து இவங்க போகும்போது எனக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லைங்க கொடுத்து விட்றக்கு. பார்ப்போங்க, நீ வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோங்க. இங்கெல்லாம் வலி எடுக்குதுங்க 1 வாரமாக மாத்திரை சாப்பிடாததுக்கு. 2016 தைராய்டு இருக்குதுன்னு சொல்லி பார்த்ததாங்க, மறுபடியும் செக்கப் பண்ணவே இல்லைங்க. மாத்திரை மட்டும் வாங்கி சாப்பிட்றது, அது இடையில இந்த மாதிரி மாத்திரை தீர்ந்துருச்சுன்னா 1 வாரம் 10 நாள் மாத்திரை சாப்பிட்றது இல்லைங்க. அது இப்போது இங்கெல்லாம் வலிக்குதுங்க, ரொம்பவுமே வலியாகுது. நாளைக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவோங்க மாத்திரை. எங்கே நம்ம சொல்லி இல்லைன்னா நான் வந்து சொல்லும்போது நான்லாம் போக மாட்டேன். இப்போலாம் எங்காவது வெளியில் போகும்போது வாங்கிட்டு வந்தார் அப்படிங்கிறாங்க. நம்மளுக்காக யாருங்க போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க, அவங்க போகிறப்ப கொடுத்தா வாங்கிட்டு வந்தாரேங்கிறாங்க. சரிங்க, இனி வேறு நாளைக்கு நெட் இருக்காதுங்க. நாளைக்கு கொண்டு போய் பணமெல்லாம் இங்கே கட்டணுங்க. குழுவுக்கு கட்டிட்டு பணம் எடுத்தால் தான் நீங்கள் இந்த அண்ணங்கிட்டே கேட்கணுங்க. சம்பள பணத்தை போட்டு விட சொல்லி வந்ததுன்னா தான் போடணுங்க காசு. ஓகேங்க, நானும் போய் நீ தூங்குறேங்க. நீ காலையில் இது ஆக்டிங் டிரைவராக போகிறான்லங்க பையன், யாரோ லீவ் போட்டாங்கன்னு அதுக்கு அவங்களுக்கு பதிலாக பையனை ஆட்டோ ஓட சொல்லிக்கிறாங்க, பால் ஆட்டாங்க. போய் அவனை 5 மணிக்கு நான் எழுப்பிவிடணும். எழுப்பி விட்டு அப்படியே சமைக்கிற வேலையை பார்க்க வேண்டியதாங்க. ஓகேங்க, பாய். குட் மார்னிங் சொல்ல முடியாது, இப்போவே அப்லோட் பண்ணிடுவேங்க. நெட்டு இல்லை, 12 மணி வரைக்கும் தான் இருக்குது, அதுக்குள்ளே அப்லோட் பண்ணிடலாங்க. குட் நைட்.